ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் முறுக்கு நிறைய விதமாக நிறைய டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம முறுக்கே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணூற்றம்பது கிராம் பச்சரிசி மாவுக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை தேவைப்படுங்க. உங்கள் ஊரில் பொட்டுக்கடலையை என்ன சொல்லுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே தாங்க. இதோட எள்ளு ஒரு 50 கிராம், வெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3 டீஸ்பூன் தேவைப்படுங்க. பொட்டுக்கடலையை உங்கள் மிக்சி ஜாரினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நாம் அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சலிக்க போகிறதில்ல. அதனால் எவ்வளோ நைஸாக நீங்கள் அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம அரிசி மாவில் சேர்த்து வச்சுக்குவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் அங்கங்கே சொல்லியிருக்கேன். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு மட்டும் இல்லைங்க, இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளு 50 கிராமும், மிளகாய் பொடி ஒரு 3 டீஸ்பூன், நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன சேர்த்துக்கங்க. சாதாரண மிளகாய் தூளே போதுங்க, காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்குங்க. உருக்கி சேர்த்துனாலும் சரி, உருக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் மாவை பிசையத்தான் போகிறோம். இப்போது நம்ம ஆட் பண்ண பட்டர், மிளகாய்த்தூள், எள்ளு இதெல்லாம் நல்ல மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பட்டர் எல்லா பக்கமும் நல்லா கோட்டானதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி அந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா தண்ணியில் உப்பை கரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய முறுக்கு பிழியக்கூடிய குழாயினுடைய கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். மாவு ரெடியானதும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக முறுக்கு எண்ணெயிலேயே புழிஞ்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா தனியாக கரண்டியில் எப்பவும் செய்கிற மாதிரி ஒரு கரண்டியில் புழிஞ்சு எண்ணெயில் விடுங்க. டிப்ஸ் நம்பர் 1, கடாயோட பாட்டம் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா குறைவான எண்ணெயிலேயே நிறைய முறுக்கு சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாங்க. குழிவான கடாயாக இருந்தால் நம்ம 1-2 முறுக்கு தாங்க சுட முடியும். ஸோ நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுங்க. டிப்ஸ் நம்பர் 2, மொத்த மாவினுடைய அளவு 1.25 கிலோ இருந்ததுன்னா ஒரு 3 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா முறுக்கு தனித்தனியாக ரொம்ப உடஞ்சி உதிராக வந்துடுங்க. எண்ணெயில் முறுக்கு பிழிஞ்சதும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அடிக்கடி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நுரை ஃபுல்லாக அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இந்த முறுக்கு செவந்து தாங்க வரும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால செவந்து தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடனே ஒரு காற்று புகாத கண்டெய்னரில் பக்காவாக அடைச்சி வச்சுருங்க. ஏன்னா பொட்டுக்கடலை இருக்கிறதுனால ஒரு 1 ஹவரில் பதத்து போக ஆரம்பிக்கும். காற்று புகாத கண்டெய்னர்னால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நல்ல முறுமுறுப்பான வாசனையான மிதமான காரத்தோட முறுக்கை சுட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பாய்.